ரமழான் நோன்பு ஒரு சிறிய கதை. அகமது ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் சிறுவன். அவனுக்கு இம்முறையே முதல் முறையாக ரமழான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஆசை. அவனது அம்மா கூறினார், நோன்பு என்பது வெறும் உண்ணாமல் இருப்பதற்கல்ல. நம் மனதை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கும் பிறருக்கு உதவுவதற்கும் இதை மேற்கொள்கிறோம். அகமது காலை நேரத்திலேயே உற்சாகமாக எழுந்து சஹர் உணவை உண்டு நோன்பு தொடங்கினான். முதல் சில மணி நேரங்கள் எளிதாக இருந்தன. ஆனால் பகல் ஆக ஆக தாகமும் பசிக்கும் அதிகரித்தது. நண்பர்கள் அனைவரும் விளையாடிக் கொண்டிருக்க அவன் ஓய்வாக அமர்ந்திருந்தான். அப்போது அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு பசிக்கொண்டிருந்த முதியவரை கண்டான். உடனே அவன் வீட்டிற்குள் சென்று அம்மாவிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு அவனது சேமித்த பணத்திலிருந்து அந்த முதியவருக்காக உணவு வாங்கி கொடுத்தான். மாலை நேரத்தில் நோன்பு திறக்கும் தருணம் வந்தது. அகமது மிகவும் மகிழ்ச்சியுடன் அம்மா அப்பா குடும்பத்தினருடன் நோன்பு திறந்தான். ஆனால் அந்த நாளின் உண்மையான மகிழ்ச்சி தனது நோன்பின் போது ஒரு பசிக்கொண்டிருந்தவருக்கு உதவிய நினைவு தான். அம்மா சிரித்துக்கொண்டு சொன்னார், நீ இன்று உண்மையான நோன்பின் அர்த்தத்தை உணர்ந்தாய் மகனே. அகமது மனதில் பெருமை மற்றும் மகிழ்ச்சியுடன் அடுத்த நாள் மீண்டும் நோன்பு வைத்தான்.